இது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக இந்த கும்பல் மீண்டும் மீண்டும் தன் ஆதிக்கத்தை யாருமே கேள்வி எழுப்பிடக்கூடாது, தன் ஆதிக்கத்தை யாரும் அசத்தி பார்த்துடக்கூடாது, தன் ஆதிக்கத்துக்கு எதிரான எந்த குரலும் எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கும்பல் கண்டுபிடித்த வார்த்தை தான் மனசை புண்படுத்திட்டாங்க. அது இந்த விஷயத்திலையும் வெளிப்பட்டது. அப்ப மனசை புண்படுத்துவதுனா என்ன? ஊரும் சரியும் இருக்கிறது மனசை புண்படுத்தாது, தண்ணியில மலம் கலக்கிறது மனசை புண்படுத்தாது, கோவிலுக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறது மனசை புண்படுத்தாது. நான் கோவிலுக்குள்ள வரணும்னு சொன்னா மனசை புண்படுத்திடும், அதுக்காக பாட்டு எழுதுனா மனசை புண்படுத்திடும். அது அவங்க என்ன மதம்னு பாப்ப. சரி, இப்ப ஒரு இந்து பாடினா ஓகேவா? நீ இந்து பாடினா இந்த ஜாதி ஏன் கேட்கறன்னு கேட்ப. அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது யார் கேட்டாங்கன்றது பிரச்சனை இல்ல, என்ன கேட்டாங்கன்றதுதான் பிரச்சனை.